அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் அண்ணாமலையை பாஜகவில் இருந்து நீக்கும் முயற்சிகளில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முயற்சி செய்து வருவதால் அக்கட்சியில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் பாஜக 78 இடங்களை கேட்டு பெற்று போட்டியிட வேண்டும் என்றும் அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணிக்கே தான் ஓட்டு சதவீதம் அதிக அளவில் இருப்பதாகவும் தெரிவித்த கருத்து வெளியானதால் அதிமுக பாஜக இடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என கூற மாட்டேன் எனவும் பாஜக ஆட்சியை அமைப்போம் எனவும் அண்ணாமலை கூறினார். அண்ணாமலையின் இந்த கருத்து அதிமுக பாஜக நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய ஆதரவாளரான வழக்கறிஞர் மணிகண்டன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளார். அண்ணாமலை திட்டமிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு கூறி வருவதாகவும் பாஜகவில் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எனவும் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுகவினர் யாரும் பதில் அளிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி தடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட ஆத்திரத்தில் எதையாவது அவ்வப்போது கூறிக்கொண்டு இருக்கிறார். தேர்தல் பற்றி முடிவு எடுக்க அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை தெரிந்து கொண்டு இவ்வாறு கூறி வருகிறார். அவருக்கு பதில் அளித்து அவரை தமிழக அரசியல் களத்தில் பெரிய நபராக்க வேண்டாம் என எடப்பாடி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அண்ணாமலைக்கு யாரும் பதில் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அவரது நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் எனவும் இதுவரை அவருக்கு யாரும் பதில் அளிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கட்சியினருக்கு தடை விதித்துள்ளது எனவும் கூறப்படுகிறது. இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் மேலும் கூறுகையில், தலைவர் பதவி பறிக்கப்பட்டது அண்ணாமலையால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் பாஜகவின் இருந்து தன்னை நீக்கட்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார். இதற்காகவே அமித்ஷா எச்சரிக்கையும் மீறி செயல்படுகிறார் என்கின்றனர். அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க அண்ணாமலை முயல்கிறார் என்பதை தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்து இருப்பதால் இருவரும் இணைந்து அண்ணாமலையை பாஜகவை விட்டு நீக்க முயற்சி எடுத்து வருவதாகவும் கூறப்படுவதால் பாஜகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு முதல் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணியில பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, புதிய தமிழக கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் அதாவது இடம்பெற்ற ஒரு பலமான கூட்டணியுடன் தான் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. ஆனாலும் அந்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அதே கூட்டணி 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தது. அதில் அதிமுக 66 இடங்களை கைப்பற்றி ஒரு பலமான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அமர்ந்தது. பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. பாமக 5 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்படி ஒரு பலமான எதிர்க்கட்சியாக ஒட்டுமொத்தமாக ஒரு 75 இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றியது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர்கள், அதாவது எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா போன்ற மூத்த நிர்வாகிகளை, மூத்த அரசியல்வாதிகளை தவறான கருத்தை தெரிவித்ததாகவும், அதாவது கூட்டணி தர்மத்தை மீறி அவதூறு கருத்தை தெரிவித்ததாக கூறி அண்ணாமலை மீது அதிமுகவினர் கடும் அதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாகத்தான் அதிமுக பாஜகவில் இருந்து வெளியேறுவதாக 2022 அறிவித்தது. ஆனால் பாஜக அந்த அதிமுக முடிவை ஏற்கவில்லை. அப்போது கூட பார்த்தோன்னா 2 தலைமையும் எந்த தலைமையும் அதாவது அதிமுக பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடாது,
பாஜக அதிமுக விமர்சனம் செய்யக்கூடாது என்று இரு கட்சி தலைமை வந்து இரு கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து கட்டளையிட்டது. ஆனால் அது வந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வரையில தொடர்ந்தது. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே அதிமுகவினரை கடுமையாக கூட்டணி தர்மத்தை மீறி விமர்சனம் செய்து வந்தார். இந்த நிலையில 2026 தேர்தலை கருத்தில் கொண்டுதான் வந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. இதற்கு முன்பாக 2024ஆம் ஆண்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. இந்த இரண்டு அணிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது. ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களிலும் வந்து வெற்றி பெற்றது. அதிமுக பாஜக ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தோல்வி தொடரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. அந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக அதிமுக தரப்பில் வைக்கப்பட்ட அத்தனை கோரிக்கைகளையும் பாஜக ஏற்றுக்கொண்டது. முதல் கோரிக்கை என்னவென்றால், பாஜகவின் மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜக ஏற்றுக்கொண்டது. அவருக்கு பதிலாக தற்போதைய மாநில தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனை நியமிக்க வேண்டும் என்ற அதிமுக தரப்பில் முன்வைத்த கோரிக்கையை பாஜக ஏற்றுக்கொண்டது. அதே போல வந்து அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என்ற கோரிக்கையை பாஜக ஏற்றுக்கொண்டது. எல்லாமே வந்து பாஜக வந்து அதிமுக தலைமை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அண்ணாமலை மட்டுமே பாஜக தலைமையை ஏற்றுக்கொள்ளாம எடப்பாடி பழனிசாமியுடன் தொடர்ந்து கருத்து மோதல்ல வந்து கூட்டணியில் இருந்த போதும் ஈடுபட்டு வருகிறார். கூட்டணி முறிந்த பிறகு வந்து ஈடுபட்டு வருகிறார். ஸோ வந்து அண்ணாமலையுடைய கருத்தை வந்து இரு கட்சிகளும் வந்து பொருட்படுத்தக்கூடாது என்பதுதான் வந்து இரு கட்சி தலைமையும் கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வந்து இடம்பெற்று உள்ளது. ஆனால் 2019 எந்தெந்த கட்சிகள் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றதோ அந்த கட்சிகள் தற்போது கூட்டணியில் இடம்பெறுகிறதா என்பதை இன்னும் அதிமுக பாஜக உறுதிப்படுத்தல. அந்த கட்சிகளும் இன்னும் உறுதிப்படுத்தல. இப்படி குறிப்பா சொல்ல போனா இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறதா இன்னும் உறுதி செய்யல. அதே போல வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறதா இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய தமிழகம் கட்சி வந்து அதிமுக பாஜக இடம்பெறுகிறதா உறுதி செய்யப்படல. புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து 2019 அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் எல்லாம் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற்று தேர்தல் சந்திக்க போகிறதா என்பதை இன்னும் முடிவு செய்யல. இந்த 2024 வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தலைமையில் வந்து தேமுதிக இடம்பெற்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றது, புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றது, புரட்சி பாரதம் கட்சி இடம்பெற்றது. அதே போல் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக, அதே போல் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றது. இந்த கட்சிகள் எல்லாம் இப்போ அதிமுக பாஜக இணைந்துள்ளது இல்லையா? இந்த இரு தலைமையில இருந்த கட்சிகள் எல்லாம் இந்த ஓர் அணியில சேர்கிறதா இல்ல வேறு கூட்டணியில் சேர்கிறதா என்பதை அதிமுக பாஜக இதுவரையில வந்து உறுதிப்படுத்தல. இந்த நிலைமையில வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணினா ஆளுங்கட்சியான திமுக தலைமையில ஒரு 13 கட்சிகள் வந்து இடம்பெற்றுள்ள கட்சிகள் மட்டுமே கூட்டணியை வந்து உறுதி செய்துள்ளது. ஆனால் வந்து அதிமுக பாஜக வந்து கூட்டணியில் இடம்பெற்றிருந்த, அதாவது 2019ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்த கட்சிகள் 2026 இடம்பெற போகின்றதா அல்லது தனித்து களம் காண போகின்றதா அல்லது தாவேகாவை இடம்பெற்று தேர்தல் சந்திக்க போகின்றதா என்று புரியாத புதிராக உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே உறுதி செய்யப்பட்டு உள்ளது. அதே போல நாம் தமிழர் கட்சி தனித்தே தேர்தல் சந்திக்கிறது. அதே போல வந்து தமிழகத்தின் புதிய வரவாக உள்ள தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி கதவை திறந்து உள்ளது. யார் வேணாலும் வாங்க, நாங்கள் சேர்த்துக்கிறோம், நாங்கள் ஆட்சி அமைந்தா ஆட்சியிலும் அதிகாரத்தை பங்கு தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த கட்சியும் அந்த தாவேகாவுடன் கூட்டணி அமைய முன் வரல. ஆனால் ஒருவேளை தாவேகாவை கூட அடுத்த 6 மாதத்தில்
இந்த அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறும் வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா தமிழ்நாட்டில் தனித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஈவன் 6 முறை ஆண்ட திமுகவே தமிழ்நாட்டில் தனித்து தேர்தலை சந்திக்க தயங்குகிறது. புதிய வரவாக உள்ள தாவேக எப்படி தனித்து தேர்தல் சந்தித்து ஆட்சி கைப்பற்றும், இது பற்றி தாவேக தலைவர் நடிகர் விஜய் சிந்தித்து கூட்டணியை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் அவர் என்னன்னா ஒரு முன்னணி திரைப்பட நடிகராக இருந்து கட்சி தொடங்கியிருக்கிறார். ஆனால் அவருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கட்சி ஆரம்பித்துள்ளார். ஆனால் அவருடைய கனவு 2026 நிறைவேற வாய்ப்பு இல்லை. நீங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெற்றால் மட்டும்தான் ஒரு 20 இடமோ இல்லை 20 இடமோ உங்களால் வெற்றி பெற முடியும். தனித்து களம் கண்டால் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் வெற்றி பெறலாம், இல்லை கூடுதலாக ஒரு 5 தொகுதியில் வெற்றி பெறலாம். ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே திமுக தலைமையிலான கூட்டணி பலமாக இருக்கின்றது. அதே போல் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி இப்போ பலப்படுத்த போகின்றது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை நாங்கள் மலர செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி தனித்தே தேர்தலை சந்தித்து வருகிறது. அதனால விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதாவது ரசிகர்கள் இருக்கிறாங்க, அந்த ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களா மாறுவாங்களா என்பது சந்தேகம்தான். வாக்காளர்கள் என்பது வேறு, ரசிகர்கள் என்பது வேறு. அதை விஜய் பிரித்து பார்க்க வேண்டும். அதே போல தாவேக இன்னும் கட்சியுடைய உள்கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்தலை. அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் ஆக்டிவாக போயிட்டு இன்னும் மக்கள் கலைப்பணி ஆற்றலை. விஜய் கூட பெரிய லெவலில் மக்கள் கலைப்பணி ஆற்றலை. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் கலைப்பணி ஆற்றுறாங்க. அதனால்தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் கூட தமிழக அரசியல் களத்தில் தனித்து நின்றால் வெற்றி பெற முடியாது என்பதை கருத்தில் கொண்டு திமுகவில் சேர்ந்துட்டாரு. அதே போல சரத்குமார் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவில் சேர்ந்துட்டாரு. ஸோ திமுக அதிமுகவை எதிர்த்துடக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் காலப்போக்கில் திமுகவில் இணைகிறது, இல்லை என்றால் கட்சி காணாமல் போகின்றது. இதுதான் வரலாறு இருக்கின்றது. ஏன் தேமுதிக 2005 தொடங்கப்பட்ட கட்சி 2006 விஜயகாந்த் ஒரு தொகுதியில் தனித்து போட்டியின்றி வெற்றி பெற்றாரு. 2011 அதிமுக இடம்பெற்று தேர்தலை சந்திச்சாரு. 29 இடத்துல வெற்றி பெற்று எதிர்கட்சியாக வந்தார். ஆனால் அடுத்து 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதே விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தார். ஆனால் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியல. ஸோ 2011 பிறகு விஜயகாந்த் கட்சியால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இரு திராவிட கட்சிகள் அரசியல் களத்தில் கோலோச்சி உள்ளது. ஒன்று திமுகவா அதிமுகவா அப்படின்ற நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சியும் அந்த நிலைப்பாட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த இரு கட்சியுடைய வெற்றியை தட்டி பறிக்கக்கூடிய கட்சி எதுனா தேசிய கட்சியாக உள்ள பாஜக. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. படிப்படியாக 5 இடம் 10 இடம் 20 இடம் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்று அடுத்த ஒரு 20 ஆண்டுகளில் இல்லை 15 ஆண்டுகளில் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தாவேக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு அதனுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ இருக்கின்றது, எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க என்பதை கருத்தில் கொண்டு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக தலைமையில் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அந்த வெற்றி எண்ணிக்கை தொடங்கினால் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 2 கட்சிகள் உதயமாகிறது, வலுப்பெறுகிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ளலாம். அதாவது அதிமுக பாஜகவுக்கு மாற்றாக ஒன்று பாஜக, இன்னொன்று தாவேக, 2 கட்சி ஒரு மாற்று கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் அந்த கூட்டணி அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகி வருகிறது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.